ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இந்தியா டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோவில் சைனிக் ஸ்கூல் கவுன்சிலிங்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுறது, எப்படி வந்து ஸ்கூல்ஸை வந்து சூஸ் பண்ணுறது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைனிக் ஸ்கூல் கவுன்சிலிங்கான வெப்சைட் வந்து இதுதான். ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து இப்போ ரீஸ்கெட்யூல் பண்ணி புது டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த ரவுண்ட்ஸுக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் இதுக்கான சீட் அலோகேஷன் ரிசல்ட்ஸ் வந்து 20ஆம் தேதியே வந்துரும்னு போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து எப்போ வந்து இதை அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 23 கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் மெடிக்கல்ஸ்லாம் 25ஆம் தேதிக்குள்ளேயே முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டென்டேட்டிவ் டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ஸ் வந்து தான் டிசைட் பண்ணுவாங்க எப்போ வந்து எக்ஸாக்டா மெடிக்கல்ஸ் வந்து எந்த கேண்டிடேட்க்கு எப்போ வைப்பாங்க அப்படின்றது. இது வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபீ சப்மிஷன் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூல் பொறுத்து இதுக்கான டேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அமராவதி நகர்ல அதுக்கான அப்டேட் வந்ததும் அதுக்கான அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆல் இந்தியா சைனிக் ஸ்கூல் அட்மிஷன் கவுன்சிலிங் இந்த வெப்சைட்க்கு நீங்க வந்ததும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் இந்த பேஜுக்கு வரும். ஸோ இதுல வந்து நியூ ஹியர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா சைனிக் ஸ்கூலோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து நம்ம இங்க என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு இங்க வெரிஃபை கொடுப்போம். வெரிஃபை கொடுத்ததும் இது மாதிரி வரும், அப்ளிகேஷன் நம்பர் வெரிஃபைடுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து நம்ம சென்ட் ஓடிபின்னு கொடுத்தோம்னா ஓடிபி வந்து போகும். ஓடிபி நம்ம எடுத்ததும் அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர் வந்து மினிமம் ஒன்னாச்சும் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்கணும். பிளஸ் வந்து இதுல வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் கொடுத்து நீங்க பண்ணலாம். இந்த பாஸ்வேர்டு வந்து மினிமம் 8ல இருந்து 28 லெட்டர்ஸ்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம சைனிக் ஸ்கூல் அப்ளை பண்ணும்போது பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்போம் இல்லையா? அதே போல தான் இங்கேயும் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். செட் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட் வந்து சைன் அப் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு இது மாதிரி டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று வரும். இது இது வந்து நீங்க ஐ அக்ரின்னு கொடுத்து நீங்க டிக்ளரேஷன் வந்து சப்மிட் பண்ணுவீங்க. அப்பதான் உங்க சைன் அப் ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஃபைனலா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க உங்க ப்ரொஃபைல்குள்ள வந்து போகணும். இந்த யூசர் நேம் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட அகைன் சைனிக் ஸ்கூலோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பீங்க. பாஸ்வேர்டு வந்து நம்ம இப்போ செட் பண்ணோம் இல்லையா? அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த கேப்சா கொடுத்துட்டு நீங்க சைன்இன் பண்ணலாம். சைன்இன் பண்ணதும் இது மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து போகும். இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து மை ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த மை ப்ரொஃபைல்ல வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லா இருக்கும். இது வந்து நீங்க கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேண்டிடேட்டோட நேம் இருக்கும், ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறம் என்ன கேட்டகரி, என்ன டேட் ஆஃப் பர்த், என்ன கிளாஸ்க்கு அப்ளை பண்ண போறாங்க, அப்ளிகேஷன் நம்பர், என்ன ரேங்க், அப்புறம் வந்து கேண்டிடேட் மார்க் என்ன, ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு என்ன மார்க், என்ன டொமிசைல், என்ன ஜெண்டர், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அடுத்து வந்து இந்த மை ப்ரொஃபைல் கீழே டிக்ளரேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருவீங்க. இது தொடர்ந்து வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வேணும் அப்படின்றது வந்து ஒரு லிஸ்டா இருக்கும். இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து சீட் மேட்ரிக்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண போறது இல்ல, அதர் ஸ்டேட்ல இருக்க ஸ்கூல்ஸ்க்கும் அப்ளை பண்ண போறோம். அப்போ வந்து அதர் ஸ்டேட்ல வந்து எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கும் அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர்ல வந்து நாலந்தா சைனிக் ஸ்கூல் இருக்குங்களா? இது வந்து பீகார்ல இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடுல இருந்து அமராவதி நகர் தான் நம்ம ஹோம் ஸ்டேட். ஸோ அமராவதி நகர் ஸ்கூல் லிஸ்ட்ல பார்க்கும்போது நம்ம ஹோம் ஸ்டேட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நம்ம என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியில ஹோம் ஸ்டேட்ல என்ன என்ன வேகன்சி இருக்குன்னு பார்ப்போம்.
இதே இது நம்ம அதர் ஸ்டேட் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணும்போது, அதர் ஸ்டேட்ல வந்து அந்தந்த கேட்டகரிக்கு எவ்ளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஓவராலா வந்து எவ்ளோ வேக்கன்சிஸ் வந்து குடுத்துருக்காங்க. எந்த ஸ்கூல்ல வந்து நெறைய வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்க வந்து வாய்ப்பு வந்து அதிகம். அதேபோல சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம அ சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து டிராவலுக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்கேத்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்குமோ, அந்த ஸ்கூல்ஸ வந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி, ஒரு ஆர்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டேவும். சீட் மேட்ரிக்ஸ் வச்சு எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் வந்து ரிசர்வ்டா இருக்கு அப்படின்ற மாரி பாருங்க. ஸோ அத பேஸ் பண்ணி நீங்களா ஒரு ரஃப்பா வந்து இந்த இந்த ஸ்கூலுக்கு தான் நான் அப்ளை பண்ண போறேன். அப்படி சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட் ஆஃப்பும் நீங்க பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே கட் ஆஃப் இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்குமே கட் ஆஃப் இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி, ஓகே நம்மளுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு, எவ்வளோ கட் ஆஃப் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து தேவைப்படும். அந்த ஐடியாவும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து பார்க்கும்போது, ஸோ இப்போ வந்து இந்த 3 பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒண்ணு வந்து சைனிக் ஸ்கூல், இன்னொன்னு வந்து என்எஸ்எஸ் 40% இன்னொன்னு வந்து என்எஸ்எஸ் 60%. இந்த என்எஸ்எஸ் 60%னா என்னன்னா, ஆல்ரெடி வந்து சைனிக் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பசங்க வந்து அங்க கன்டின்யூ பண்றதுக்கு இந்த 60% ரூட் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பசங்களுக்கு வந்து இந்த சைனிக் ஸ்கூல் அ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸும், இந்த செகண்ட் பாக்ஸ் தான் வந்து நீங்க வரும். ஏன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது, நீங்க வந்து இது மாரி பிரியாரிட்டீஸ்ல வந்து ஒன்லி சைனிக் ஸ்கூல் குடுத்தீங்களா? இல்ல சைனிக் ஸ்கூல் பிளஸ் வந்து நியூ சைனிக் ஸ்கூல் 40% ரூட் குடுத்தீங்களா? இல்ல 60% ரூட் இந்த பிரியாரிட்டி நீங்க என்ன இந்த லிஸ்ட்ல இருக்கிறத நீங்க குடுத்தீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பிரியாரிட்டி வரும். இப்ப வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் வந்து நீங்க வந்து அ அப்ளை பண்ணும்போதே குடுத்துருப்பீங்க. ஸோ இப்ப தமிழ்நாடுல இருந்து நீங்க அமராவதி நகர் சைனிக் ஸ்கூல் குடுத்துருக்கீங்கன்னா, அது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். இது தவிர்த்து 9 ஸ்கூல்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். இந்த 9 ஸ்கூல்ஸ் வந்து பக்கத்துல இருக்க ஸ்டேட் ஸ்கூல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இல்ல த்ரூ அவுட் த கண்ட்ரி வந்து யார் வந்து என்டிஏக்கு நெறைய ரிசல்ட்ஸ் தராங்க. ஸோ அது மாரி ரிசர்ச் பண்ணிட்டு கூட நீங்க வந்து அத பேஸ் பண்ணி ஸ்கூல்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நியூ சைனிக் ஸ்கூல் சைனிக் ஸ்கூல் மட்டும் ஒன்லின்னு இருக்கிற ஆப்ஷன்ல இருக்கவங்க வந்து 10 ஸ்கூல் சூஸ் பண்ணுவீங்க. இதே சைனிக் ஸ்கூல் பிளஸ் நியூ சைனிக் ஸ்கூல் 40% ரூட் இருக்கு இல்லையா? இப்போ நியூ சைனிக் ஸ்கூல் 40%ல வந்து இந்த 10 ஸ்கூல் பிளஸ் வந்து இந்த என்எஸ்எஸ்க்கு வந்து நீங்க ஆட் பண்ணி 14 பிளஸ் ஸ்கூல்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ஒரு ஸ்கூல் லிஸ்ட்ல இருக்குன்னா, இன்னொரு 14 ஸ்கூல்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணுவீங்க. இது எப்படி ஆட் பண்ணணும்னா, இங்க கிரீன் கலர்ல பிளஸ் சிம்பல் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணி ஸ்கூல் செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணணும். பிளஸ்ல வந்து ஆட் பண்ணணும். இங்க நெக்ஸ்ட் அந்த ஆர்டர் வரும். ஸோ இந்த ஆர்டருமே ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து இப்ப அமராவதி நகர்னா, செகண்ட் எனக்கு இது இல்லன்னா நெக்ஸ்ட் என்ன வேணும்? அத வந்து நீங்க வந்து செகண்ட்ல வைக்கணும். நீங்க ஜம்பிள்டு இது மாரி வைக்கக்கூடாது. மொத்தமா 9 ஸ்கூல் அப்படி வைக்கக்கூடாது. 10 ஸ்கூல் அப்படி வைக்கக்கூடாது. எந்த ஆர்டர்ல எனக்கு வேணும்? இது அமராவதி நகர்ல நெக்ஸ்ட் எனக்கு எதுனா ஓகே. அதுதான் நெக்ஸ்ட் வைக்கணும். ஓகே இது 2ம் இல்லையா? 3 நான் எந்த ஸ்கூல் கிடைச்சா போவேன். அந்த மாதிரி லிஸ்ட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நியூ சைனிக் ஸ்கூலுக்கும் அதே போல தான். ஸோ இந்த 60% ரூட்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கூல் வந்து வரும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் குடுத்ததுக்கப்புறம், நீங்க உங்களுக்கு இந்த பிரியாரிட்டி லிஸ்ட்ல வந்து நீங்க ஓகே கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க அப்டின்னா, லாக் த சாய்ஸஸ் குடுத்து நீங்க லாக் பண்ணிக்கலாம். என்ன அப்டின்னா, நீங்க வேக்கன்சி பார்த்துட்டு நீங்க இது வந்து லாக் பண்றது நல்லது. லாக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு அப்டின்னா, உங்களால திரும்ப சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா. அந்த லாஸ்ட் டேட் இப்ப 15ஆம் தேதி ஓப்பன் ஆகுதுன்னா, 18ஆம் தேதிக்குள்ள நீங்க ஆல்டரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஆல்டரேஷன் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க குடுத்ததும் லைக் சீட் அலாட்மென்ட் வந்து வந்திருக்கும். சீட் அலாட்மென்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்டின்னா, இது மாதிரி வரும். சீட் அலாட் ஆயிடுச்சு அப்டின்னா, ஸோ எந்த ஸ்கூல் சீட் அலாட் ஆயிருக்கு, எத்தனாவது ரவுண்ட்ல, ஹோம் ஸ்டேட்டா, அதர் ஸ்டே ஹோம் ஸ்டேட்டா இல்ல வந்து அதர் ஸ்டேட் கேட்டகரியா, என்ன கேட்டகரில கிடைச்சிருக்கு. அது மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துரும். இப்போ வந்து உங்க கையில வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். அக்செப்ட் நீங்க ஓகே அமராவதி நகர் எய்ம் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து அமராவதி நகர்ல கிடைச்சிருச்சு. அப்போ வந்து அக்செப்ட் அண்ட் கன்டின்யூன்னு குடுத்து, நீங்க நெக்ஸ்ட் உங்களோட மெடிக்கல்ஸ் அந்த ப்ரொசீஜருக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு வந்து அமராவதி நகர் எய்ம் பண்றீங்க.
உங்களுக்கு வந்து சைனிக் ஸ்கூலே கிடைச்சிருக்கு. அதர் ஸ்டேட்ல இருக்க சைனிக் ஸ்கூல் கிடைச்சிருக்கு. இல்ல நியூ சைனிக் ஸ்கூல் கிடைச்சிருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன விடவும் வேணாம். நான் வந்து இத வந்து லேட்டரா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, ரீகன்சிடர் இந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிட்டு, அடுத்த ரவுண்டுக்கு வந்து போவீங்க. அடுத்த ரவுண்ட்ல நல்ல ஸ்கூல் கிடைச்சா, அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த ரீகன்சிடர்ல இருக்கிறத வந்து லேட்டரா அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த ரவுண்ட்ல வந்து வேணாம். நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துக்கிறேன்னா, எக்ஸிட் ஆயிட்டு இந்த ரவுண்ட்ல இருந்து லீவ் ஆயிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இன்கேஸ் அந்த ரவுண்ட்ல அலாட் ஆவல அப்டின்னா, நோ ஸ்கூல் அலாட்டட் அப்டின்ற மாரி காட்டும். ஸோ ஒன்ஸ் நீங்க அலாட்மெண்ட் ஆனதுமே, இந்த அ பிரிண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் இது மாரி ஒரு டேப் காட்டும். இத கிளிக் பண்ணி நீங்க அந்த அலாட்மெண்ட் லெட்டர நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதும், அத வந்து நீங்க மெடிக்கல்ஸ் அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர் அப்போ நீங்க எடுத்துட்டு போவீங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த அ லாக்கிங் இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சது. சீட் அலாட்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்றத நான் டீட்டெயில்டா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து இந்த ஸ்கூல்ஸ் தான் அப்படி லாக் பண்ணுவீங்களா உங்க சாய்ஸஸ. லாக் பண்ணும்போது 3 ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு அக்செப்ட், இல்ல ரீகன்சிடர், இல்ல வந்து இல்ல எக்ஸிட் ஆகுறது. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்றீங்க இல்லையா? அக்செப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆஸ்பயர் ஆகுற சைனிக் ஸ்கூல்ல கிடைச்சிருச்சு. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர்லாம் முடிச்சிடுவீங்க. ஸோ இவங்க வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்லாம் வரமாட்டாங்க இந்த செட் ஆஃப் கேண்டிடேட். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டிடேட்க்கு ஒரு ஸ்கூல் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்ல அந்த ஸ்கூல்ல. இல்ல வந்து எனக்கு இத விட பெட்டரான ஸ்கூல் வந்து கிடைக்குமா? நான் வெயிட் பண்றேன். அப்படி சொல்லி நீங்க ரீகன்சிடர்ல வச்சு வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் வந்து எக்ஸிட் ஆவுறது. இந்த இந்த ரவுண்ட்ல நான் வந்து கலந்துக்கல. நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டு, புதுசா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து இது பண்ணுவாங்க. அப்ப நெக்ஸ்ட் ரவுண்ட் போம்போது என்ன பண்ணும்னா, இப்ப இந்த வேக்கன்சி இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா? இது வந்து இந்த ஒரு ரவுண்டுக்கு தான். இப்ப செகண்ட் ரவுண்ட் நீங்க போம்போது, அதுக்கான சீட் மேட்ரிக்ஸஸ் எவ்ளோ வேக்கன்சி இருக்கு? புதுசா வேக்கன்சி இப்போ ஆல்ரெடி சில பேர் செலக்ட் ஆயி போயிருப்பாங்க. அப்ப அந்த வேக்கன்சிலாம் குறைஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு தான் அடுத்த ரவுண்டுக்கு வந்து நீங்க அந்த 10 ஸ்கூல் இருக்குன்னா, புது லிஸ்ட் ஆஃப் 10 ஸ்கூல் வந்து அகைன் நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். ரவுண்ட் 2லயும் அதே ப்ரொசீஜர் தான். சில பேருக்கு கிடைக்கும், அக்செப்ட் பண்ணுவாங்க. சில பேர் ரீகன்சிடர் பண்ணுவாங்க. சில பேர் எக்ஸிட் ஆவாங்க. ஸோ இது மாதிரி டோட்டலா 8 ரவுண்ட்ஸ் நடக்க போகுது. இந்த 7த் ரவுண்ட் முடியும்போது, அ நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்கூல் தான் வந்து சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங்கா இருக்கும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். இது போக வந்து உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்ல ரெஜிஸ்ட்ரேஷன்ல எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும், நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்ஸ் வந்து கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். இதே போல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எக்ஸாம் குடுத்துருக்காங்க, குவாலிஃபை ஆயிருக்காங்க. உங்களுக்கு வந்து இது மாதிரி டவுட்ஸ் இருக்கு. இல்ல வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நம்புனீங்க அப்டின்னா, இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட்.